அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் சரி, உறவுகளுக்கும் சரி, அவரோட சீமானோட தம்பிகளுக்கும் சரி, இந்த இந்த ஒரு பிரச்சனையில வந்து வெளிவந்தது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நடிகை விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பயங்கரமா வந்து கெட்ட வார்த்தையில வந்து பேசுறது, திட்டுறது, சவால் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பிரச்சனைகளை வந்து அடிக்கடி கொண்டுகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து நமக்கு வராது. சீமான் அண்ணன் அவர்களும் அவரோட சைட்லயும் சரி, விஜயலட்சுமி வந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய வேலைகள் இல்லாம அவங்க மக்கள் பணியை பார்க்கட்டும் அப்படின்றதான் என்னோட பார்வையா இருக்கு. இந்த வழக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி பார்த்துடலாம். சீமானண்ணா அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட இயக்குனரா நடிகரா இருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வந்து விஜயலட்சுமி அவர்களோட உறவு ஏற்படுது. அந்த உறவுல வந்து அவங்களுக்குள்ள அது அவங்களோட பர்சனல் லைஃப், அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. அதுக்கப்புறம் வந்து அவரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி அது வரைக்கும் அமைதியா இருந்த விஜயலட்சுமி அவர்கள் வந்து திடீர்னு வந்து வெளியில வந்து சோசியல் மீடியால சீமான் அவர்கள் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, அவர் வந்து அப்படியா இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து காதே கூசுற அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகும். சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கும். அந்த வீடியோல பேசின விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட உறவுகள், தம்பிகள் எல்லாருமே வந்து பயங்கரமா எதிர்வினை ஆற்றுவாங்க. அதுவும் அரசியல் களத்திலையும் பயங்கரமான ஒரு கெட்ட பேரை வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து நிறைய வந்து ஒரு கட்டத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து பயங்கரமா டென்ஷனோட உச்சத்துக்கு போன காலகட்டம்லாம் இருக்கு. சோ அதை பத்தி இங்க பெருசா நம்ம விரிவா வந்து பேச தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி முடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறதுல ரெண்டு பேரும் மேலேயுமே தப்பு இருக்கு. ரெண்டு பேருமே மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் வந்து சமாதானமா போறதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, முதல்ல வந்து அண்ணன் சீமான் அவர்களும் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம்ன்ற மாதிரி தான் நின்னாரு. விஜயலட்சுமியும் வந்து நான் மன்னிப்பு கேட்க போறது கிடையாது, நானும் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் நின்னாங்க. ஆனா நீதிமன்றங்கள் வந்து இதை வந்து ரொம்ப அழகா வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா மாறிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்காரு. அவரோட வளர்ச்சி வந்து பயங்கரமா தமிழ்நாட்டுல இருக்கு. அவரோட பேருக்கும் புகழுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு களங்கம் வந்து வர்றதுங்கிறது யாராலுமே ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அரசியல் ரீதியா வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணலாம். அவர் வந்து பெரியார வந்து இப்ப தப்பு தப்பா பேசும்போது நிறைய விமர்சனங்கள் இருந்தது, எனக்கே மாற்று கருத்து இருந்தது, அது வேற. ஆனா ஒரு பெண் சார்ந்து பேசும்போது எல்லாருமே வந்து எதுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைல வந்து மாட்டிட்டு முழிக்கிறாரு, இதுக்கு என்னதான் தீர்ப்பு, அது வந்து சமாதானமா போயிடலாமே, அந்த நடிகை கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்தலாமே அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம நண்பர்கள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ அதைத்தான் வந்து அழகா வந்து கோர்ட்டும் வந்து கையாண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்த தீர்ப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு பிரமாண பத்திரம் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்கள பத்தி எந்த சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் வந்து அவங்கள பத்தி நான் பேச மாட்டேன், அதே மாதிரி நீங்களும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு பத்திரம் தாக்கல் பண்ணுங்க. அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து சீமான் அண்ணன் சைட்ல வந்து ஓகே, நாங்க வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மாதிரி சொல்லிட்டாங்க. நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்கிறாங்க. ஆனா முதல்ல வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து இதை வந்து ஏத்துக்கல. இல்ல, நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கான இழப்பீடுகளை வந்து நான் எதிர்பார்க்கிறேன், கண்டிப்பா வந்து இழப்பீடுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல, இந்த வழக்கை வந்து நாங்க எடுத்துக்கிறதே வந்து ரெண்டு பேருமே சமரசம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. அப்படி நீங்க வந்து இழப்பீடுகள் கேட்கறீங்க அப்படின்னா நாங்க இந்த வழக்கை வந்து முடிச்சு வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஓகே, வேற வழி இல்லாம விஜயலட்சுமி அவர்களும் நான் வந்து நானும் இதுக்கப்புறம் பேச மாட்டேன், நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசுனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து இது வரைக்கும் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே சமரசமா போறேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்திருக்காங்க. அந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் வந்து முடிச்சு வச்சிருக்கு. இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களா இருக்கட்டும்,
அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும், இந்த பக்கம் நடிகை விஜயலட்சுமியா இருக்கட்டும், ரெண்டு சைட்லயுமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த சோசியல் மீடியால அதுவும் இப்ப இந்த எலெக்ஷன் வரப்போகுது, அவரோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை பதிவு பண்றது, ஆபாசமா பேசுறது, அறிவுறுக்கத்தக்க மொழி நடையில பேசுறது, இதெல்லாம் வந்து இனிமே வந்து நம்ம பார்க்க முடியாது. அது பார்க்க முடியாததுதான் நல்லது. ஏன்னா ஒரு தனி மனிதன் வந்து ஒரு தனி மனிதனை பத்தி குற்றம் சொல்றதுங்கிறது ஒரு விஷயம். ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அரசியல் தலைவரை பத்தி ஒரு ஆபாசமான வார்த்தைகளை வந்து பேசுறதுங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ அது இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வழக்கை பத்தியும் இந்த நிகழ்வை பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி.